பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் ஆண்டுக்கோள் ஆகும். அந்த ஆண்டுக்கோளான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 2/6/2026 அதிகாலை 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி 26/6/2027 முடிய திருக்கணித சித்தாந்தப்படியும் வாக்கிய சித்தாந்தப்படி வருகின்ற 26/5/2026 பகல் 11:07 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி 13/6/2027 முடிய கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர். குரு பகவான் புதனுடைய வீடான மிதுன ராசியிலிருந்து தற்போது சந்திரனுடைய வீடான கடகராசிக்கு சென்று கடகராசியில் உச்சம் பெற்று அடுத்து 1 வருட காலத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தற்போது ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை தெள்ளத் தெளிவாக இனி பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4-7க்கு அதிபதியான குரு பகவான் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரித்தார். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் அடுத்து 1 வருட காலத்திற்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார். குரு 11இல் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இந்த தருணத்தில் வர டிசம்பர் 5ஆம் தேதி வரை ராகு 6ஆம் வீட்டிலும் அதன் பிறகு கேது 11ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஒரு உன்னதமான அமைப்பாகும். குரு பகவான் 11ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருப்பதால் அடுத்து 1 வருட காலத்திற்கு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த தேக்க நிலை மாறி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உடனிருப்பவர்கள் ஆதரவால் பல்வேறு சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை போட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்பதால் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. பொதுவாக 7இல் சனி சஞ்சரித்தாலும் குரு பார்வை சனிக்கு இருப்பதாலும் குரு பகவான் 11இல் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதாலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய வேலையை எதிர்பார்த்தவர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி வருகின்ற நாட்களில் மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அதிலும் குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். நேயர்களே, இதுவரை கன்னி ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை உங்களிடம் கூறினேன்.
மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஆன்மீக டாக்கீஸ் யூடியூப் சேனலை கண்டு கழியுங்கள். நன்றி, வணக்கம். குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் ஆண்டுக்கோள் ஆகும். அந்த ஆண்டுக்கோளான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 2/6/2026 அதிகாலை 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி 26/6/2027 முடிய திருக்கணித சித்தாந்தப்படியும் வாக்கிய சித்தாந்தப்படி வருகின்ற 26/5/2026 பகல் 11:07 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி 13/6/2027 முடிய கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர். குரு பகவான் புதனுடைய வீடான மிதுன ராசியிலிருந்து தற்போது சந்திரனுடைய வீடான கடகராசிக்கு சென்று கடகராசியில் உச்சம் பெற்று அடுத்து 1 வருட காலத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தற்போது ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை தெள்ளத் தெளிவாக இனி பார்ப்போம். துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3/6க்கு அதிபதியான குரு பகவான் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரித்தார். தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக ஜூன் 2ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார். குரு 10இல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு குறிப்பாக யோகக்காரகன் என வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் 4/5க்கு அதிபதியான சனி பகவான் ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் குரு வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். பொதுவாக 10இல் குரு சஞ்சரிப்பது சற்று நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் பொதுவாக 10இல் குரு சஞ்சரித்தால் தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும் என்பது ஒரு பொது விதி. குரு 10இல் சஞ்சரித்தாலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.